ஒரு மனிதர் வந்து அவருடைய வாழ்க்கையை முழுமையாக வாழாமல் அவருக்கு வந்து இளம் வயதிலேயே மரணம் நிகழ்ந்திருக்குங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வாழ்க்கையில் யாருக்குமே எந்த பாவத்தையுமே இழைக்கல, எதற்காக அந்த மரணம் வந்து அவருக்கு சீக்கிரம் வந்து நடந்துச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லுவாங்கங்க. இந்த குட்டி கதை வந்து அவங்க சுற்றி உள்ள உறவினர்களுக்கு ஒரு மன ஆறுதலாகவும் இருக்கும். அந்த மரணமானது எதற்காக இந்த இளம் வயதிலேயே அவங்களுக்கு வந்து சீக்கிரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்களுக்கு சரணே. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்றைய நாள் வந்து ஒரு மதியம் பொழுதுங்க. இந்த மதியம் பொழுதில் பூலோகத்துக்கு யமதர்ம ராஜா வந்து அவருடைய வாகனத்துலேருந்து பூலோகத்துக்கு வராருங்க. வந்து அவரோட தொழிலை வந்து தொடங்குறாரு. எதுக்காக வராருன்னா, அன்றைய உயிர் பலிக்காக வராருங்க. உயிரை எடுக்கிறதுக்காக வராரு. அப்போதைக்கு இங்கே குமாருங்கிற வாலிபர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு காத்துட்ருக்காருங்க. எதுக்காக அட்மிட் பண்ணார்னா, அன்னைக்கு வந்து அவருடைய மனைவிக்கு வந்து டெலிவரி டைமுங்க. குழந்தை பேருக்காக அட்மிட் பண்ணியிருக்காரு. அப்போதைக்கு அவங்க மனைவிக்கு வந்து அந்த வலியை பொறுக்க முடியலங்க. பொறுக்க முடியாத பட்சத்தில் கத்துறாங்க, துடிக்கிறாங்க. இதை காதில் வாங்கின குமார் வந்து தன்னுடைய விரலை எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறாருங்க. நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து பதட்டமானது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு காலகட்டத்தில் அவங்க மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்துருதுங்க. அந்த குழந்தையோட சவுண்டு வந்து குமாரோட காதில் போய் விழுதுங்க. இந்த குழந்தையோட சத்தத்தை கேட்ட உடனே குமாருக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வருதுங்க. ஆனந்தமாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியிலேயே குமார் வந்து தன்னுடைய நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாருங்க. டாக்டர் உடனே சுற்றி உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, குமாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பலனளிக்காமல் போகுதுங்க. குமாருடைய உயிர் வந்து பிரிந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் குமாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட குமாருடைய உறவினர்கள் எல்லாம் கதறி அழுகுறாங்கங்க. அதிலும் குமாருடைய மனைவி சுதாங்க, சுதாவுடைய அம்மா வந்து அங்கே இருக்காங்க. அவங்களும் கதறி அழுகுறாங்கங்க. என்னுடைய பெண் வந்து நாளைக்கு என்னோட கணவர் எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், பிறந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம போகிறாரு அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுகுறாங்கங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு பக்கம் யமன் வந்து குமாருடைய கழுத்தில் அவருடைய கயிறை இறுக்கமாக கட்டி பூமியிலேருந்து யமலோகம் அழைச்சி அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போதைக்கு குமார் வந்து யமதர்ம ராஜா கிட்ட நிறைய கேள்விகளை முன் வைக்கிறாருங்க. எதுக்காக என்னுடைய உயிரை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போகிறீங்க? நான் ஒரு எறும்பு கூட துரோகம் நினச்சது கிடையாது. அதுவும் இந்த இளம் வயதுலேயே எனக்கு எதுக்கு இந்த மரணத்தை நீங்கள் கொடுத்தீங்க? என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? பிறந்த குழந்தையோட முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி யமதர்ம ராஜா கிட்ட கெஞ்சிடாருங்க. பதில் சொல்கிறாரு. ஆனால் யமதர்ம ராஜா வந்து பதில் சொல்லலைங்க. ஒரு சிறு புன்னகை மட்டும் கொடுத்துட்டு விண்ணுலகம் அழைச்சிக்கிட்டு போகிறாருங்க. ஒரு வழியாக வந்து யமதர்ம ராஜா வந்து பூமியிலேருந்து விண்ணுலகம் போயிட்டாருங்க. அதாவது பூமியை வந்து தாண்டிட்டாரு. எதுக்காக யமதர்ம ராஜா வந்து குமார் இவ்வளோ கெஞ்சினத்துக்கும் வாயை திறக்கலைன்னா, இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் வந்து பூமியை விட்டு அவருடைய வாகனம் செல்வதற்கு முன்பாகவே நிறைய மனிதர்கள் வந்து உயிரை பிரித்து எடுத்துகிட்டு போகிறப்ப கெஞ்சுவாங்களாம், கதறுவாங்களாம். ஒரு கருணை அடிப்படையில் அவங்களோட உயிரை வந்து திருப்பி விட்டுருக்காருங்க. எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, நிறைய சுடுகாடுலாம் நம்ம பார்க்கலாம். சுடுகாடு வரையும் பிணம் போயிருக்குங்க. ஆனால் அப்போதைக்கு திடீர்னு உயிர் வரும் அவங்களுக்கு. இது எதனாலன்னா, கருணை அடிப்படையில் யமதர்மராஜா வந்து அவங்க மனிதர்கள் வந்து கெஞ்சினதுனால அப்படி வந்து விட்டுருப்பாருங்க. அதனால் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அவ்வளோது ஒரு கெஞ்சலுக்கும் யமதர்மராஜா வந்து செவி சாய்க்கலைங்க. அவருடைய முகத்தை வந்து அங்கும் இங்கும் திருப்பிக்கிட்டே இருந்தாருங்க. கண்டுக்காமல் இருந்தார். ஒரு வழியாக யமனுடைய வாகனம் வந்து பூமியை விட்டு தாண்டிட்டுங்க. பூமியை விட்டு தாண்டின உடனே குமார் வந்து திருப்பியும் சொல்கிறாரு யமன்கிட்ட, வாகனத்தை நிறுத்துங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்ப கேட்குறாருங்க. யமன் வந்து அப்போதைக்கு குமாருக்கு வந்து பதில் சொல்கிறாருங்க. என்னது, நீ பாவம் செஞ்சியா? நீ தான் பாவம் நிறையா செஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே குமார் சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவமுமே செஞ்சது கிடையாது. ஒரு எறும்புறதுக்கு கூட நான் பாவம் செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப என்னோடய உயிரை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்கலாம்? என்னோடய உயிரை வந்து திருப்பியும் கொண்டு போய் என் உடலோட சேர்த்து விட்ருங்க அப்படின்னு சொல்லி குமார் கேட்குறாருங்க. உடனே யமதர்மராஜா சொல்கிறாரு, இப்போ நானே நினச்சாலும்
உன்னுடைய உயிரை வந்து உன் உடலில் சேர்க்க முடியாது. ஏன்னா நம்ம பூமியை விட்டு தாண்டி வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த ஜென்மத்தில் நீ பாவம் செய்யலைனா கூட போன ஜென்மத்தில் நிறையா நீ பாவம் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி என்ன நான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அது மட்டும் இல்லை, போன ஜென்மத்தில் நான் பாவம் பண்ணதுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த பாவத்தை ஏன் நான் அனுபவிக்கணும்? அதை போன ஜென்மத்தில் இந்த பாவத்தை நீங்கள் எனக்கு கழிச்சு விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதாவது போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் வந்து மொத்தம் 7 பாவங்கள் சொல்லலாம். அந்த பாவங்கள் கணக்கு வந்து 7. அதை வந்து போன ஜென்மத்திலே நீ வந்து அனுபவிச்சுட்ட. இந்த ஜென்மத்தில் 2வது பாவம். அப்போ வந்து 7ல் 2 கழிப்பட்டால் மீதி 5 பாவங்கள் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ஜென்மங்கள் எடுத்தால் அந்த 5 பாவங்களும் உனக்கு வந்து கழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. திருப்பவும் கேட்குறாரு, அப்படி என்னதான் நான் பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜாட்ட கேட்குறாருங்க. உடனே யமதர்மராஜா சொல்கிறாரு, போன பிறவியில் உனக்கு வந்து 3 வயது இருக்கும். அப்போதைக்கு உங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போனோடனே உன்னை கண்ணும் கருத்துமா வளர்த்ததே உங்கள் அம்மா தான். அவங்க 2வது திருமணம் கூட செஞ்சுக்காம உன்னை வளர்க்கணும், உன்னை கண்ணும் கருத்துமா அப்படி வளர்த்தாங்க. ஆனால் நீ பெரிய பிள்ளையாக வளர்ந்த பிறகு உனக்கு திருமணம் நல்லபடியாக நடந்தது. திருமணமும் நல்லபடியாக நடந்த பிறகு உனக்கு குழந்தையும் பிறந்தது. ஆனால் உன் மனைவி வந்த பிறகு நீ வந்து உன் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்ட. உங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி காலகட்டம் வந்துடுச்சு. அப்போதைக்கு உன்னுடைய மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மா கூட அடிக்கடி சண்டை போட்டு உங்கள் அம்மாவை தனிமைப்படுத்தி வச்சுட்ட. இந்த தனிமையில் அவங்க இருக்கிறப்ப அவங்கள யாரும் சரியாக கவனிக்காத பொழுது அவங்க உடல் முழுவதும் கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிட்டு, அந்த கொப்பளங்கள் நாளடைவில் கட்டிகளாக மாறி சீல் வைக்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் அந்த சீலால் துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிட்டு, இதனால வீட்டில் அதிக துர்நாற்றம் வீசவே உன் மனைவிக்கும் உனக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிட்டு, உடனே நீ உங்கள் அம்மாவை ஒரு நடு காட்டில் தனிமையில் கொண்டு விட்டுட்டு அந்த காட்டில் அவங்க வெயிலிருந்து அந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் வெந்தே உங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த தாயோட கண்ணீருக்கு தான் இப்போ நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா குமார் கிட்ட கேட்குறாருங்க. இதை கேட்ட குமாருக்கு வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டுங்க. இவ்வளோ கொடுமை பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்துறாருங்க. ஒரு வழியாக இப்போ வந்து யமலோகம் வந்துட்டாங்கங்க 2 பேரும். யமலோகம் வந்த பிறகு யமன் வந்து அங்கே உள்ள ஆட்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு கொப்பரையில் வந்து எண்ணெயை ஊற்றி தீயை மூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. எண்ணெயும் இப்போ வந்து ஊற்றிட்டாங்க இந்த கொப்பரையில். குமாரை வந்து இப்போ அங்கே உள்ள பாதுகாவலர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இறக்க போகிறாங்க. அப்போதைக்கு யமன்கிட்ட குமார் வந்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே யமதர்மராஜாவும் சிரிக்கிறாருங்க. குமாரை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன கேள்வி இருக்குதோ அதை இப்போவே வந்து கேட்டுக்கோ. இப்போ வந்து இந்த கேள்வி நீ கேட்கலன்னா திரும்பியும் உனக்கு வந்து அடுத்த பிறவி எடுத்து அடுத்த பிறவியில் உன்னோட உயிர் பிரியிறப்ப தான் திரும்பி நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்கிறாருங்க. குமார் கேட்குறாரு, அப்போதைக்கு என்னோட மனைவி முந்தைய ஜென்மத்தில் என்னோட மனைவி இருந்தால அவளுக்கு எந்த தண்டனையுமே இல்லையா அப்படின்னு சொல்லி குமார் கேட்குறாருங்க. யமதர்மராஜாவுக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியாத சிரிப்பு வருது. அப்போதைக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, போன ஜென்மத்தில் உன்னுடைய மனைவி தான் இந்த ஜென்மத்திலையும் உன்னோட மனைவியாக இருக்காங்க. அப்போதைக்கு எங்கள் அம்மா யாருன்னு சொல்லி கேட்குறாருங்க. உங்கள் அம்மா தான் இப்போதைக்கு உனக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க. எந்த மாமியாரோட மலத்தை தொடவே அருவருப்பு பட்டாலோ உன்னுடைய மனைவி போன ஜென்மத்தில் அதே மாமியார் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து மகளாகவே பிறந்திருக்காங்க. இப்போதைக்கு அந்த மகளுடைய மலத்தை அள்ளிதானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்மன் சொல்கிறாருங்க. போன ஜென்மத்தில் உங்கள் அம்மா வந்து ஒரு கணவனை இழந்து என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவித்து உன்னை வளர்த்தாங்களோ அதே கொடுமையை உன்னுடைய மனைவி வந்து அனுபவித்து இந்த குழந்தைய வந்து வளர்த்த பிறகு உங்கள் அம்மா என்ன அனுபவிச்சாங்களோ அதே உன்னுடைய மனைவியும் இந்த பிறவியில் வந்து அனுபவிப்பா அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறாருங்க. விதி யாரை விட்டுச்சு? அவரவர் செய்த கர்ம வினையை அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடல் வந்து வடிவம் தான், ஆனால் உயிர் தான் வந்து ஆன்மா. என்றைக்குமே வந்து நமக்கு வந்து நிலைத்து நிற்கும் தன்மை உடையதுங்க. இப்போதைக்கு குமாரை வந்து அந்த கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டாச்சுங்க. அவருடைய உடல் அவிழ்ந்தாலும்
ஆன்மா வந்து அடுத்த பிறவிக்காக, குமாருடைய ஆன்மா அடுத்த பிறவிக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. கர்மா வந்து கைப்படணும்ல, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த கதை எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.